இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜுவல்லரி மேக்கிங்கில் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு ஜிமிக்கி பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பிளாஸ்டிக் ஜிமிக்கி ஒன்று, ஃபேப்ரிக் க்ளூ அண்டு ஹுக்கு, ஜிமிக்கியை செட் பண்ணுறதுக்கு தேவையான மிடில் அண்டு மேலே வைக்கிற ஜிமிக்கி ஒன்று, அண்ட் சில்க் த்ரெட் ப்ரௌன் கலர், குந்தன் ஸ்டோன் 3 கலரில் செய்ய போகிறேன். இதில் ஃபேப்ரிக் க்ளூவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே நேரம் 7000 நல்லா பிடிக்கும், நல்லா டார்க்காக ஸ்டிக் ஆகிக்கும். இந்த ஹுக்கு, கட்டர், பிளேயர் அண்ட் சிசர். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சில்க் த்ரெட்டை சுற்றிட்டு ஜிமிக்கில் எப்படி சுற்றுறதுன்னு சொல்ல போகிறேன். கூட நான் அந்த பேடை எடுத்துக்கிட்டேன். அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் சுற்றணும். ஒரு 20 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஒரு 20 சுத்து, 20 லேயர் லைன், எப்படி வேணா சொல்லலாம். 1 2 3 இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறது தான் ஒரு கவுண்டிங். 4 9 5 10 6 11 7 12 13 14 15 16 17 18 19 20. அப்படியே பிடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து இறுக்கி கைனால் பிடிச்சிக்கிட்டு கத்தரிக்கோலை கீழால் விட்டு கட் பண்ணணும். அப்புறம் கட் பண்ணி எடுத்த பிறகு நூலை சேர்த்து பிடிச்சி சமமாக நீட்டி விட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் ஒரு பகுதியை எடுத்து கையில் வச்சுட்டு அதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே உருட்டி விடணும். இது ஏன்னா ஜிமிக்கிக்கு கீழேருந்து ஹோல் வழியாக மேலே எடுக்கிறதுக்கு. பிறகு அதே மாதிரி அடிப்பகுதியையும் சமமாக பிடிச்சிக்கிட்டு ஈவனாக வெட்டிக்கிட்டு அதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி தட்டையாக அப்படியே அமைக்கிக்கணும். இப்போ ஜிமிக்கி எடுத்துக்கிட்டு அடிப்பகுதியிலேருந்து அந்த ஷார்ப்பாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பகுதியை குத்தி வெளியில் அப்படியே நிதானமாக இழுத்து அடிப்பகுதி தட்டையாக அமைக்கி வச்சுருக்கோம் இல்லையா குளூ வச்சு, அதை அப்படியே ஜமிக்கில் ஃபேப்ரிக் குளுவை வச்சு அந்த தட்டையாக அமுக்கி இருக்கிற அந்த பகுதியை அதில் அந்த குளுவில் அழுத்தி பிடிக்கணும். லேசாக ப்ரெஷ் பண்ணி ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டோன்னா அது பிடிச்சிக்கும்.
நல்லா ப்ரெஷ் பண்ணி விடணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சுத்த. எப்படி சுற்றுறோன்னு பாருங்கள். இந்த ஷார்ப் பகுதி இந்த மாதிரி விடுறதுக்காக தான் ஷார்ப்பாக உருட்டிக்கிட்டோம். சமமாக இருக்கான்னு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசுறு இல்லாமல் இழுத்து விடணும். அடுத்ததும் இதே மாதிரி பட்டையாக நூலை அந்த 20 ஸ்ட்ரிங்கையும் அப்படியே சமமாக பட்டையை பண்ண பிறகு அப்படியே கட்டை விரலை வச்சு நுனியில் பிடிச்சிக்கிட்டு உள்ளுக்கு நூலை விட்டு இழுக்கணும். இதே மெத்தடில் அந்த விரலை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டா தான் பிரியாது. தேவைப்பட்டால் அந்த அடியில் கொஞ்சம் கட்டை விரல் பிடிச்சிட்ருக்க இடத்துல கொஞ்சம் ஃபேப்ரிக் குளூ வச்சு லேசாக அமுக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். நூலை த்ரெட்டை நம்ம விடாமல் பிசுறு அடிக்காமல் சுற்றி எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் ப்ரௌன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். குந்தன்ஸ் வச்சு ஒட்டினா நல்லா கிளாரிட்டியாக தெரியும் வீடியோவுக்கு அப்படிங்கிறதுக்காக. கடைசி ஸ்ட்ரிங் இது எடுத்துட்டு அந்த இடத்துல
நல்லா சமப்படுத்திட்டு மேலே கொஞ்சம் க்ளூ வச்சு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருந்தா போதும், அது பிரியாது. இப்போ வந்து ஒரு தடவை நூல் சுற்றுனது பத்தலை, இப்போ திரும்பி ஒரு தடவை எடுக்கணும். அதே மாதிரி 20 ஸ்ட்ரிங் சுற்றி எடுக்கணும். நான் என்னென்னா வீடியோவுக்காக ஏற்கனவே 20 ஸ்ட்ரிங் சுற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரியே இதை இப்போ அதை வச்சே கண்டினியூ பண்ணலாம், அதை வச்சு சுற்றலாம். நூல் சமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜிமிக்கியில் சுற்றும்போது ஈவனாக இருக்கணும், பிசுறு இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றணும். இப்போ அது பிடிச்சிருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த நுனி பகுதியை. இப்போ முதல்ல சொன்ன மாதிரியே அந்த அடிப்பகுதியை கொஞ்சோண்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு கொஞ்சமாக அந்த அடிப்பகுதியில் பட்டையாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அப்படியே ஜிமிக்கி ஒட்டிக்கணும். அடிப்பகுதியில் த்ரெட்லேயும் ஒட்டிக்கலாம், ஏற்கனவே சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் தொட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரியே முதல்ல எப்படி சுற்றணுமோ அதே மாதிரி சுற்றணும். சுற்றும்போது பிசுறு இல்லாமல் சுற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீட்டாக இருக்கும், ஒர்க்கு நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஜிமிக்கியில் சில்க் த்ரெட்டை சுற்றுறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, சுற்றியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது.
இப்போ இதை அடியில் கொண்ட கடைசி நல்லா விரித்து விட்டு இடையில கேப் இல்லாமல் கீழால் வந்து கேப்பு இருக்கக்கூடாது. ஆமாம், மேலே எடுத்துட்டு கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கால வைக்கணும். ஆமாம், வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். ஒரு நிமிஷத்துலேயே ஒட்டிக்கும். இப்போ அதை வச்சுட்டு நம்ம இப்போ அது மேலே ஒட்டுற குந்தன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸு 3 கலரில் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் என்னோடய ஐடியாவில் செஞ்சுருக்கேன் இதை. முதல்ல குந்தன் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஜிமிக்கிக்கு மேலே ஹுக்கு போட்டுறணும். ஹுக்கு போட்டுட்டா தான் குந்தன்ஸ் ஒட்டும்போது பிரச்சனை இருக்காது. குந்தனை ஒட்டிட்டு ஹுக்கு போட்டாக்க ஈவனாக அதை வந்து கரெக்டாக செட் பண்ண முடியாது. அதாவது ஈவனாக குந்தன்ஸும் செட் ஆகாது, ஒட்ட முடியாது. அந்த இதுவும் போய் ஹுக்கும் போய் அந்த மேலே அந்த குப்பி மாதிரி இருக்கிறதுல வந்து உட்காராது. அதனால் முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஹுக்கை போட்டுக்குவோம். ஹோல்ஸ் பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் அடியிலையும் ஒரு கேப் போட்டுக்கிட்டோம். கொஞ்சோண்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா மூவ் ஆகாமல் நல்லா பிடிச்சிக்கும் அந்த கம்பி. காய்ச்ச பிறகு இப்போ மேலே ஒரு கேப் போடுறோம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் கேப் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். போட்டுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் ஈவனாக இருக்கணும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கு நான் திரும்ப காமிக்கிறேன். இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அது பிளாஸ்டிக் தான் மேலே இருக்க கேப்பு. அதனால் பிளேயர் மெதுவாக அந்த கம்பியை வச்சு மூவ் பண்ணி ஹோல் உருவாக்கணும். அதில் கொஞ்சம் டைட்டாக பண்ணோம்னா அந்த பிளாஸ்டிக் உடஞ்சிரும். மெட்டல்லையும் இருக்குது, நான் பிளாஸ்டிக்கில் வாங்கியிருக்கேன். பிளாஸ்டிக் தான் லைஃப் லாங் வரும். கலர் ஃபேட் ஆகாது. ஹுக் போட்டாச்சு.
இனிமேல் 7000 குழு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒட்டினோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸ்ட்ராங்கான அது குந்தன் ஸ்டோனையும் த்ரெட்டுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஃபேப்ரிக் குழுவும் பிடிச்சிக்கும். அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 7000 B7000 ப்ளூ. இதில் இப்போ என்னென்னா, இந்த குந்தனை ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு பென் மாதிரி வந்திருக்கு. அவைலபிளாக கடையில் ஸ்டாலில் கிடைக்குது. ஜுவல்லரி மேக்கிங் கடையிலேயே கிடைக்குது. இது நம்ம ஈஸியாக ஒட்டலாம். இது கீழே இந்த இதில் வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டேங்குது. அதனால ஒரு அட்டைப்பட்டியை எடுத்து வச்சு அது மேலே வச்சு ஒட்ட ஈஸியாக இருக்கும். ப்ரெஷர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் வளையாமல். அதை வச்சு ஒட்டினோம்னா கொஞ்சம் குயிக்காக ஒட்டிடலாம். க்ளூ ஸ்டிக் அது. இந்த ஒட்டுற ஸ்டிக்கில் வந்து கம்மு தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த கம்மு இதில் இந்த ஸ்டிக்கில் தீர்ந்து போயிடுச்சுன்னா திரும்பி அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டிப் பண்ணால் போதும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணி குந்தன்கிறது அந்த ஸ்ட்ரைட்டாக ஒட்டணும். அந்த குந்தனை வந்து பார்த்து ஒட்டணும், மேலேயும் கீழேயும் போகாமல். அதனால் பொறுமையாக ஒட்ட வேண்டியிருக்கு. முதல்ல நீங்கள் கலர்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நல்லது. ஃபுல்லாக வைக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ளூவை அப்ளை பண்ணி வச்சோம்னா காயாமல் இருக்கும். குயிக்காக காயும். அதுக்காக தான். ஒயிட் ஸ்டோன் ஒட்டுறோம். அப்போ ஒயிட் ஸ்டோனை ஒட்டின பிறகு டப்பாவிலையோ இல்லைன்னா தரையிலையோ வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி விட்டோம்னா நீட்டாக இருக்கும். நல்ல ஸ்டோன் தான் இருக்குது. இப்போ என்னன்னா ஃபுல்லாக வச்சுட்டோம். கீழே ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஈவனாக இல்லைன்னா அழகாக தெரியாது. இந்த மாதிரி சமதளத்தில் வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா ஈவனாகிடும். மேலே கீழே இருந்தால் கூட சரியாயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் குந்தன் வந்து ஒட்ட போகிறோம். நீட்டாக வைக்கல, மேலேருந்து கீழே. செக்மெண்ட் பிரிச்சுக்கணும், 5 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு நம்ம ஐடியா தான் அதை எப்படி ஒட்டணுங்கிறது. இது இப்போ என்னோடய ஐடியாவில் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். இதே ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி வேறு மாதிரியும் ஒட்டிக்கலாம். என்னன்னு தெரியல, குந்தன் ஸ்டிக்கில் வர மாட்டேங்குது. ஸ்டிக்கில் வரல, கையில் வந்து எடுத்து விட்டுறேன். இன்னும் ஒரே ஒரு லைன் இருக்குது. ஓகே, ஒட்டியாச்சு. ப்ரெசன்ட் இப்போ 5 கேப் வரும். 5 கேப் நடு சென்டரில் சுற்றி அதில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன் ஒன்று ஒட்டணும், நல்லாயிருக்கும். ஸ்கொயர் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம், கோல்டன் கலரு. சென்டர் ப்ளேஸ் பண்ணி ஒட்டணும்.
ஸ்டிக்கில் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒட்ட மாட்டேங்குது. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இதை வந்து ஹேங்கிங் புக்கை மட்டும் மேலே மாட்டி விடணும். இப்போது இப்போ அந்த ஹேங்கிங் குக்கு மட்டும் அதில் மாட்டி விடணும். அந்த குக்கியில் இதை எடுத்து அந்த பிளேயர் மூலமாக அந்த குக்கியில் இருக்கிற அந்த பின்னாடி ரிங் மாதிரி இருக்கும், அதை லேசாக ஓப்பன் பண்ணி விட்டு லேசாக இந்த பிளேயரை வச்சு லேசாக ஓப்பன் பண்ணி அந்த மேலே ஹுக்கில் மாட்டினா மட்டும் அந்த அகலத்துக்கு ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். இப்போ மாட்டியாச்சு. அதே பிளேயரை வச்சு அதை இப்போ டைட் பண்ணி விட்டுருவோம். இப்போ முடிச்சாச்சு. இப்போ முடிச்சாச்சு. நான் ஒரு ஜிமிக்கி தான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஜிமிக்கி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோவில் ரெண்டையும் செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக ஆல்ரெடி ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இந்த ஜிமிக்கியில் பேஸ் நிறைய நிறைய இன்னும் குட்டி சைஸ்லேருந்து பெருசு வரலையும் கிடைக்குது. அந்த பேஸ் ஜிமிக்கி செய்கிற பேஸ் அதை வாங்கி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் செய்யுங்க. இதை விட பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. 2-3 அடுக்குகள் கூட செய்யலாம். இன்னும் இந்த ஜிமிக்கியில் நடுவில் பெல் மாதிரி தொங்க விட்டு கூட செய்யலாம், பால் மாதிரி. நம்மளுக்கு ஐடியா தான். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி காமிக்கிறேன். இதே மாதிரி ஜிமிக்கி மாதிரியே பேங்கிள் செய்யலாம், அண்டு நெக் பீஸும் செய்யலாம்.
இதில் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் சொல்கிறேன். யூனிஃபார்ம் யூனிக்காக இருக்கும். 3யுமே போட்டோன்னா ஜிமிக்கி அண்டு வளையல், பேங்கிள் அண்டு நெக் பீஸ் 3யும் ஒரே யூனிஃபார்மாக ஒரே ஸ்டோனில் டிசைன் பண்ணி செஞ்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், டவுட்டு கேளுங்க. நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் எங்களுக்கு பூஸ்ட். ஓகே, தேங்க்யூ.